morning to everyone. Today we will see a few illustrations in the use of concord. Subject verb agreement. Concord means subject verb agreement. Subject வந்து நவுனா இருக்கும். சிங்குலர் நவுன் வந்தா சிங்குலர் வெர்பு. அதே இது ப்ளூரல் நவுன் வந்தா ப்ளூரல் வெர்பு. ஆனால் இப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும். எப்படின்னா 3 வார்த்தையை பற்றி நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து ஆஸ் வெல் ஆஸ். ஆஸ் வெல் அஸ் அப்படின்னா அதை மாதிரியே. அதை மாதிரியே அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னால் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், பின்னால் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ 2 சப்ஜெக்ட்ஸ். அதை வச்சு ஆஸ் வெல் அஸ்ங்கிறத வச்சு நம்ம சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன வருதோ அதுக்கு பொருத்தமான வெர்பு தான் வரும். இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ டூருக்கு தயார், நான் டூருக்கு தயார். அப்போ நீயும் நானும்னு சொல்லலாம். உன்னை போலவே நான் டூருக்கு தயார், பயணத்துக்கு வரேன். அப்போ இன்னும் உன்னை போலவே அப்படிங்கும்போது அப்படி. ஆனால் யூ ஐ அப்படிங்கிறதுல வந்து ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கும் பொழுது செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனை வச்சு தான் ஆரம்பிக்கணும். மை சிஸ்டர் அண்ட் ஐன்னு சொல்லணும். ஐ அண்ட் மை சிஸ்டர்னு சொல்லக்கூடாது. யூ ஆஸ் வெல் அஸ் ஐ, நீயும் நானும் உடன் அர்த்தம் போல. இப்போ ஐக்கு அடுத்தாப்பில் உள்ள வெர்பை போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ. யூ as well as I are ready to join the tour. You as well as I are willing to write the examination. அப்படிதான் வரும். இப்போ முதல் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. his friends, அப்புறம் his brother. His friends as well as his brother, 2 பேரும் கார் ஓட்ட கற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். are learning to drive. His friends as well as his brother. பிரதருக்கு அப்புறம் சிங்குலர் வரணும். ஆனால் அப்படி வரக்கூடாது. as well as வந்துருக்கிறதுனால முதல் சப்ஜெக்ட் என்னமோ அதுக்கு தகுந்தாலும் வெர்பு வரும். முதல் சப்ஜெக்ட் his friends. So his friends as well as his brother are learning to drive. இப்போ இதே இது முதல்ல வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோம். ரெண்டாவது ப்ளூரல் சப்ஜெக்ட் வருதுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டுக்குள்ள வெர்பு தான் வரும். கலா ஆஸ் வெல் அஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஸ் வெல்லுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னு ப்ளூரல் வருது. ஆஸ் வெல் அஸ்க்கு முன்னால் கலா வருது. அப்போ கலாவுக்கு தான் பொருத்தமான வெர்பா போடணும். கலா ஆஸ் வெல் அஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சீயிங் த ஃபில்ம். இப்போ ஆஸ் வெல் அஸ்னா உடன் சொன்னோம். உன்னை போலவே நானும், உன்னுடன், என்னுடன், அந்த மீனிங். அதே மீனிங் வந்து வித்துங்கிற ஒரு இணைப்பு வார்த்தைக்கும் பயன்படும். இப்போ மேனேஜர் வரப்போறாரு, அவருடைய அசிஸ்டண்ட்டும் வரப்போறாரு. மேனேஜர் அவருடைய அசிஸ்டண்டோடு வரப்போகிறார். மேனேஜர், தி மேனேஜர், உடன்கிறதுக்கு வித்து. த மேனேஜர் வித் இஸ் அசிஸ்டன்ட் இஸ் அரைவிங். அப்போ ஆஸ் வெல் அஸ் வித் ரெண்டுக்கும் உடன் அர்த்தம். முதல்ல என்ன சப்ஜெக்ட் வருதோ அந்த சப்ஜெக்டோடு வேற யாரோ ஒருத்தர் சேர்ந்து வருவாங்க. இப்போ 2 பேரும் வருவாங்கன்னு அண்டு போட்டோம்னா ப்ளூரல் ஆயிரும். தி மேனேஜர் அண்ட் ஹிஸ் அசிஸ்டன்ட் ஆர் அரைவிங்னு சொல்லணும். இன்னைக்கு நாம படிக்கிறது வந்து ஆஸ் வெல் ஆஸ் வித்தை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பயன்படுத்தும் பொழுது 2 சப்ஜெக்டை சேர்த்தோம்னா முதல் சப்ஜெக்ட் எதுவோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த வாக்கியத்தில் வெர்பு வரும். இப்போ இன்னொன்று இருக்கு. எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 2 பதவி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் இருக்காங்க.
அந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் தான் அந்த காலேஜுக்கு பிரின்சிபால்னு வச்சுக்குவோம். அப்போ அவர் ப்ரொஃபஸர், அவர் பிரின்சிபல். அப்போது பிரின்சிபல் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்னு ரெண்டும் சொன்னால் ஒரே ஆளை குறிக்கும். அந்த மாதிரி ஒரே ஆளை குறிக்கக்கூடிய ரெண்டு சொற்கள் வந்ததானால் அப்போது ரெண்டாவது தடவை தீங்கிறத பயன்படுத்த மாட்டோம். உதாரணத்துக்கு, when two singular nouns refer to the same person or thing, the verb must be singular. The article for the second is left out. The principal has come. The professor of English has come. Principal வந்திருக்கார், ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் வந்திருக்கார். ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷே பிரின்சிபலாக இருந்தால் அப்போ த பிரின்சிபல் அண்ட் திரும்ப தி வராது. த பிரின்சிபல் அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் ஹேஸ் கம். ரெண்டு ஒரு ஆளுங்கிறதுனால. இப்போ ஜட்ஜ் இருக்காங்க. ஜட்ஜுங்கிறது நீதிபதி. அவர் தான் நிர்வாகத்தையும் பார்த்துக்கிறார் கோர்ட்டை. சீஃப் ஜஸ்டிஸ்னா த ஜட்ஜ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெண்டு ஒரே ஆளு. ஹேஸ் அரைவ்ட். இப்போ ரெண்டு பேராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபால் வேற, ப்ரொஃபஸர் வேற, ஜட்ஜ் வேற, அட்மினிஸ்ட்ரேட்டர் வேற. அப்படி இருந்தா த பிரின்சிபல் அண்ட் தி ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் ஹாவ் கம் ப்ளூரலாக வரும். The judge and the administrator have arrived. ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒரு வாக்கியத்தில் ரெண்டு சப்ஜெக்டையும் ஒரே பொருளையோ ஒரே நபரையோ குறிப்பிட்டால் தீங்கிற ஆர்டிகிளை ரெண்டாவது சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட வேண்டாம். ரெண்டு பேரையும் தனித்தனியாக அது குறிக்கிற சொற்களாக இருந்தால் அந்த தி போடணும். ஸோ இப்போ என்ன பார்த்தோம்? ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு வந்தால் ஆஸ் வெல் அஸ்க்கு முன்னால் இருக்கிற சப்ஜெக்ட் தகுந்தால பின்னால் வெர்பு போடணும். சிங்குலராக இருந்தால் சிங்குலர், ப்ளூரல் இருந்தால் ப்ளூரல். வித்து வந்தால் அதே மாதிரி முதல்ல என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல வெர்பை போடணும். மூணாவது, ரெண்டு சப்ஜெக்டோ ரெண்டு பொருளோ ரெண்டு நபரோ ரெண்டும் ஒரே ஆளை குறிச்சதுன்னா அப்போ நாம முதல் ஆள் ரெண்டாவது ஆள் அப்படின்னு இல்லாமல் இருந்ததுன்னா ரெண்டையும் சேர்க்கும் பொழுது ரெண்டாவது பொருளுக்கு முன்னால் தீங்கிற ஆர்டிக்கிளை போடக்கூடாது, நபருக்கு முன்னால் போடக்கூடாது. சப்ஜெக்ட் நம்ம சிங்குலராக எடுத்துக்கிட்டு வெர்பு சிங்குலராக பயன்படுத்தலாம். டுடே we have seen the use of as well as and a singular verb or a plural verb depending upon the first subject agreement. Or we have also studied the use of with the two subjects. The first subject verb should follow. This is concord, subject verb agreement. When two designations refer to the same person, then first you say one position and you say another position, omit the in the second time, and this will have only a singular verb. ரெண்டு தனித்தனி ஆளை குறிச்சா அது புளூரல் வெர்பா இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு வாக்கியத்தில் ஆஸ் வெல் அஸ் பயன்படுத்தினா முதல்ல வரக்கூடிய சப்ஜெக்ட் தகுந்தாப்புல வெர்பு வரும். வித்து வந்தால் முதல்ல வரக்கூடிய சப்ஜெக்ட் தந்தால வெர்பு வரும். ரெண்டு பர்சனையோ ரெண்டு பொருளையோ குறிக்கக்கூடிய சொல் ஒரே நபரை குறிக்கிற மாதிரி வந்ததானால் அப்போது அதையும் நம்ம சிங்குலர் வெர்பாக பயன்படுத்தலாம். இது கான்கார்டினுடைய முக்கியமான பிரின்சிபல்.